இந்தியாவில் கொரோனாவிற்கு எதிராக வெற்றிகரமான தடுப்பூசி திட்டம். அண்டை நாட்டு தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் வாழ்த்து. இந்தியா முழுவதும் கோவிட்-19 தடுப்பூசி இம்மாதம் 16ஆம் தேதியன்று வெற்றிகரமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாடு தழுவிய மிகப்பெரிய கோவிட்-19 தடுப்பு மருந்து வழங்கல் திட்டத்தின் 3ஆம் நாள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. 18ஆம் தேதி மாலை 5 மணி வரை 3,81,305 பயனாளிகளுக்கு இதுவரை தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் அண்டை நாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், கோவிட்-19 தடுப்பூசி வெற்றிகரமாக அறிமுகம் செய்யப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மற்றும் நட்பு அண்டை நாடுகளுடனான அவரது தாராள மனப்பான்மைக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே தனது டுவிட்டர் செய்தியில், இந்த மிகப்பெரிய கோவிட் தடுப்பூசி திட்டம் என்ற முக்கியமான நடவடிக்கை எடுத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்திய அரசுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பேரழிவு தொற்று முடிவின் தொடக்கத்தை நாம் பார்க்க தொடங்கியுள்ளோம் என கூறியுள்ளார். மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சாவிக் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், கோவிட்-19க்கு எதிராக இந்திய மக்களுக்கு தடுப்பூசி போடும் இந்திய அரசின் மைல்கல் திட்டத்திற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் வாழ்த்துக்கள். இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என நான் அதிக நம்பிக்கையுடன் உள்ளேன். இறுதியாக கொரோனா பேரழிவுக்கு முடிவு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் பிரதமர் டாக்டர் லொடே ஷெரிங் தனது செய்தியில், நாடு தழுவிய கோவிட் தடுப்பூசி திட்டத்தின் ஒரு முக்கிய தொடக்கத்திற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தொற்று நோயால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போக்கும் வகையில் இந்த தடுப்பூசி வந்துள்ளது என நாம் நம்புவோம் என குறிப்பிட்டுள்ளார்.